100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசி 2024 மே மாதம் 31ஆம் தேதிக்குள் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு என்னவெல்லாம் நிகழப்போகின்றது? மிக பெரும் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றதா? யோகங்கள் காத்திருக்கின்றதா? குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கப் போகின்றது? பொருளாதார நிலை எப்படி அமையப் போகின்றது? தொழில் சிறப்பாக அமையுமா? பணம் தாராளமாக புழங்குமா? அப்படின்னுட்டும் மிக முக்கியமாக இந்த மாதத்தில் நடக்கப் போகும் எதிர்பாராத பல சம்பவங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும், சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மே மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் சூரியன் மற்றும் குருவுடன் சேர்ந்து 9வது வீட்டில் அமர்கின்றார். இதன் காரணமாக விரும்பியது எல்லாம் நடக்கப் போகின்றது. வேலை மாற்றம் விரும்பினால் நிச்சயம் நடக்கும். வியாபாரம் தொடங்கினால் செழிப்பு உண்டாகும். எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகின்றது. 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டில் தங்கி தொழில் மேம்பாட்டிற்கு உதவப் போகின்றார். கூட்டு வியாபாரமும் சிறப்பாக இருக்கப் போகின்றது. 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 9வது வீட்டில் அமர்வார். கல்வி ரீதியாக சிறப்பாக இருக்கப் போகின்றது. இது 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் செவ்வாய் மற்றும் ராகு இடையே பாதிக்கப்பட்ட நிலையில் 8வது வீட்டில் அமர்வார். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில சண்டைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. 2வது வீட்டில் கேது இருப்பது தேவையற்ற வார்த்தைகள் பேசுவதை நிச்சயம் தவிர்க்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டை பார்க்கின்றார். இது உங்களுக்கும் உங்களுடைய காதலருக்கும் மற்றும் திருமணம் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரும். 8ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இருப்பதால் கசப்பு மற்றும் கோபம் உங்களுடைய குடும்ப உறுப்பினரிடையே ஏற்படலாம். புதனும் இதனுடன் சேர்ந்து இருப்பதால் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கை துணையின் பேச்சில் சில சிக்கல்கள் ஏற்படும். ஆகையால் பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. 8ஆம் இடத்தில் ராகு செவ்வாய் புதன் பெயர்ச்சிப்பதால் பல்வேறு பொருளாதார சவால்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிறருடைய உடல்நல கோளாறுகள் மற்றும் தேவையற்ற பயணங்களாலேயும் செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். புதனுடன் ராகு மற்றும் செவ்வாயின் அங்கார தோஷம் இருப்பதால் செரிமான கோளாறுகள், வயிற்று தொற்றுகள், உடல் உபாதைகள், சில வகையான அறுவை சிகிச்சைகள் அல்லது இழப்புகள் கூட ஏற்படும். விபத்துகள் ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால பாதுகாப்பாக உங்களுடைய வாகனங்களை ஓட்டி செல்ல வேண்டும். ஒருவரிடம் கடன் கேட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்க போது, நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் ஏற்பட போது, கடன் தொடர்பான விஷயங்களில் தெளிவு முடிவு கிடைக்கும். செல்ல பிராணிகளிடம் நிதானத்தை கையாளுங்க. போட்டித் தேர்வுகளில் உழைப்பிற்கு உண்டான முடிவு ஊதியமெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். வெளி வட்டாரங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். எந்த ஒரு வேலையையும் அன்றைய தினத்திலேயே செய்து முடிப்பது தான் உங்களுக்கு நல்லது. இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலமாக மனதில் சோர்வு ஏற்படும். செயல்பாடுகளில் ஒரு விதமான காலதாமதம் ஏற்படும். வேலை தவறாது உணவு எடுத்துக்கொள்வது பல விரயங்களை குறைக்கும் என்று தான் சொல்லணும். மற்றவர்களுடனான கருத்துகள் பரிமாறுவதில் விழிப்புணர்வோடு இருங்க. மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறுவதில் பல தடைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் செயல்படும்போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும். பயனற்ற அலைச்சல்கள் குறைந்து காணப்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். சூழ்நிலைகளை அறிந்து விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறப்போது
வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்த போகிறீங்க. புதிய நிலையான சொத்துக்களின் சேர்க்கையும் உங்களுக்கு வந்து சேரும். குறுக்கு வழியில் ஈடுபடாமல் நேர்மையான முறையில் சேமிக்கும் சிந்தனைகள் பல சிக்கல்களை குறைக்கும். நிபுணர்களின் ஆலோசனைகள் புதிய பாதையை தெளிவுபடுத்தும். பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். தலை சுற்றல், பித்த மயக்கம், ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம். உடல் சோர்வு உண்டாகும். தேவையில்லாத சிந்தனைகளின் மூலமாக மன உளைச்சல்களை சந்திக்க நேரிடும். சிலருக்கு சிறுநீரக கோளாறுகள், பித்தப்பையில் கற்கள் போன்ற பிரச்சனைகளால் நேர விரயம், பண விரயம் ஏற்படும். வளர்ப்பு பிராணிகளிடம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வீண் விதண்டாவாதங்கள் குறைக்கணும். உறவினர்கள் வழியில் நெருக்கடியான சூழல் ஏற்படும். மற்றவர்களிடம் இருந்து தனிப்பட்டு செயல்படுவது போல் சில நேரங்களில் உணர்வீங்க. வாழ்க்கை துணைவர் இடத்துல கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பிள்ளைகளுடன் அதிக நேரத்தை செலவிடுவது அவர்கள் மீதான புரிதலை அதிகப்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகி மறையும். உங்களின் தனித்தன்மையை வெளிப்படுத்துவீங்க. மனதிற்கு பிடித்த சில செயல்கள் மற்றவர்களுக்கு இடையூறாக அமையும். எனவே அந்த செயல்களில் இறங்கும்போது சிந்தித்து முடிவெடுங்க. வெளியூர் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த ஒரு விதமான கவலைகள் எல்லாம் விலகும். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக எதிரிகளை நண்பர்களாக்கி கொள்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் குறையும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகளால் இது ஏற்படும். நண்பர்களின் மூலம் அலைச்சல், விரயம் எல்லாம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க. அவ்வப்போது சோம்பல் தன்மை ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியில் கடின உழைப்பினால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க போகின்றது. வேலை தொடர்பான பயணங்களால் நன்மை உண்டாக போகின்றது. எதிர்பாராத சில வேலைகளில் ஓய்வின்றி செயல்பட போகிறீங்க. மற்றவர்களின் செயல்பாடுகளில் கருத்துகள் சொல்வதை தவிர்த்திடணும். பிடிவாத சிந்தனைகளை குறைத்து கொள்ளணும். உயர் அதிகாரிகளின் தேவைகளை புரிந்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி எதிர்காலத்தில் நிலைத்து நிற்கும்படியான செல்வாக்கை உருவாக்க போகிறீங்க. வியாபாரத்தில் சந்தை நிலவரங்களை அறிந்து புரிந்து அதற்கு ஏற்றார் போல செயல்படுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் இடமாற்றத்தினை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். கால்நடை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பகை குறையும். வியாபாரத்தை விரிவுபடுத்துதலில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்சி நிமித்தமான பதவிகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். எதலையும் நேர்மையோடு செயல்படுவது நன்மையை உண்டாக்கும். புதிய பயணங்களால் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். தடைப்பட்ட சில தன வரவுகள் கிடைக்கும். பிற மொழி பேசும் மக்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய சந்திப்புகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும். முடிவுகள் எடுப்பதில் கலந்து ஆலோசித்து செயல்படணும். நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். அவசரமின்றி செயல்படுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்றது. எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, காதல் ரீதியாக, பண வரவு ரீதியாக இதில் எல்லாமே சிறப்பாக இருக்க போகின்றது. நீங்கள் ஒரு வியாபாரத்தை தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் தான் அது சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலும் அருமையாக இருக்க போகின்றது. லாபம் குவிய போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்வார்கள் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 மே மாதம் 31ஆம் தேதிக்குள் தொட்டதெல்லாம் துலங்க போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார பல இடையூறுகளும் ஏற்படலாம். தொழிலில், குடும்பத்தில், இப்படி பல வகைகளில் உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படலாம்.
கூட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த இடையூறுகள். அதாவது கூட இருக்கிறவனே துரோகம் பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்ட்டு தெரியாமல் வெள்ளந்தையான ஒரு மனதோடு பழகக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் நம்பிக்கை துரோகத்திற்கும் ஆளாக போகிறீங்க. பார்த்து செயல்படுங்க. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை அறிந்து செயல்பட்டால் நன்மையே உண்டாகும். உங்களை தேடி வரப்போகின்ற ஒருவர், உங்கள் கூடவே இருக்க போகின்ற ஒருவர் அப்படின்ட்டு அனைவரிடமும் நீங்கள் கவனமாக இருக்கணும். காத்திருக்கும் கண்டம் அப்படின்ட்டு சொல்லும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வீண் வார்த்தைகளால், வீண் பேச்சுகளால், வீண் விதண்டாவாதங்களால் கண்டம் காத்திருக்கின்றது. அதையும் தாண்டி வாழ்க்கை துணையிடத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். கணவன் பேச்சை மனைவியும், மனைவி பேச்சை கணவனும் கேட்டு நடக்க வேண்டும். இது சரிவர இல்லாததால் அடுத்த கண்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. கிரகங்களினுடைய நிலை உங்களை பல வகைகளில் மாற்றம் செய்யும். நல் வழியிலிருந்து தீய வழிக்கு கொண்டு செல்லவும் செய்யும். அந்த மாதிரியான நேரங்களில் மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்யுங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு செயல்படுங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்வு இந்த மாதத்தில் காத்திருக்கின்றது. எப்பேற்பட்ட துன்பங்கள் நேர்ந்தாலும், தடை தாமதங்கள் வந்தாலும், தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு இதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரும் செல்வ செழிப்பான சுகபோகங்களோட ஒரு வாழ்க்கை காத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயரை வழிபட்டால் நல்லது நடக்கும். விநாயக பெருமான், முருகப்பெருமான், வெங்கடேச பெருமாள் இந்த மூவரையும் வழிபடுங்க. மாரியம்மனை வழிபடுங்க. இப்படி இந்த மாதிரியான தெய்வங்களை உங்களுடைய மனதில் நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் குறைந்து நல்லது நடக்கும். சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தெய்வ வழிபாட்டோடு முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க. நாம் கரெக்டான சரியான பாதையில் தான் செல்கிறோமா அப்படின்றதையும் பார்த்து கொள்ளுங்க. நல்லதே நடக்கும். இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2024 மே 31ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி சிம்மம் ராசிக்காரர்கள் பலரும் தெரிந்து கொள்ளவும் சிறப்பாக வாழவும் இது கண்டிப்பாக உதவும்.